நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இதனுடைய 524வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், மார்னிங்கு என்னுடைய நண்பரான அது எங்கள் குருமாதாவுடைய ஒரு சிஷ்ய அந்த குரூப்பில் இருக்கிறவர் திரு விவேக் சரபேஸ்வரன் சாந்தோமில் இருக்கார். அவர் வந்து ஹி ஷேர்ட் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு மீ. அதாவது நம்ம சௌந்தர்ய லகரி சொல்கிறோம், லலிதா நம்ம சொல்கிறோம், வேரியஸ் திங் சொல்கிறோம். காஷ்மீர் தேசத்தில் அந்த காலத்தில் பஞ்சஸ்தபின்னு ஒரு நூல் இருந்திருக்கு. அது வந்து தர்மாச்சாரியான்னு போட்டிருக்கா. அது ஆத்தர் சரியாக தெரியல. அதனுடைய இதை வந்து அது வந்து 5 இதுவாக பிரிக்கிறது. அந்த இதை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்க. இது வந்து இதில் முக்கியமான என்னென்னா, ஒரு 18வது ஸ்லோகத்தில் 5 இதாக பிரிச்சிருக்கா. அந்த அது என்ன 5ன்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து அந்த 18வது ஸ்லோகம் பார்க்க போகிறேன். இங்கே சைட்டில் எழுதியிருக்கேன். நான் பேசின பிறகு காமிக்கிறத. அதாவது ஷீரடி சாய்பாபா பாபா வந்து அவருக்கு நெருக்கமான ஒரு பெண்மணி, அவர் மூலமாக பேசியிருக்க நிறைய விஷயங்களை. அவர் வந்து ஜெயான்ற ஒரு பெண்மணி, அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த சீக்ரெட் நேம்ஸு. ஸோ அதனாலேயே அதுக்கு தனி வந்து மிஸ்டிக் நேம்ஸு. எவ்வளோ ஸ்ரீவித்யாவில் என்னென்னோ பார்க்குறோம். இந்த இதில் வந்து ஒரு ஸ்லோகத்திலே 24 பேர் அம்பாஜித்தோடுறது. இதில் இந்த 24 பேரை சொன்னாலே ஒரு தடவை 9 லட்சம் தடவை லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னால் பலன் வரும்னு சொல்லியிருக்கேன். இத்தனை தடவை 9 lakhs times ரெசிடேஷன் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம் இஸ் ஈக்குவல் டு திஸ். இது நான் சொல்ல, ஷீரடி சாய்பாபா சொன்னதாக சொல்லப்படுறது. வெரி பவர்ஃபுல் மந்திரா. இட்ஸ் அ மிஸ்டிக் நேம்ஸு. இந்த மிஸ்டிக் நேம்ஸ் இந்த 24 பேர் வந்துடுது ஒரு ஸ்லோகத்தில். அது இதை வந்து நான் காமிக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. இல்லைன்னா நீங்கள் இது கூட பார்க்கலாம். இந்த பஞ்சஸ்தவின்ற இதில் நூலில் இருக்குது. இப்போ வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்கா பாருங்க. By reciting this single contour containing 24 mystic names of Parashakti, one attains the merit of having recited the Sahasranama 9 lakhs times. Okay? அடுத்தது, according to Shakta tradition, the Devi Sudhi embedded in the Panchastavi monoistic treatise appears deceptively simple, but withholds the power to awaken the Kundalini Shakti. Besides being that means of remembering the Divine Mother, Parapatarika Mata Tripura Sundari. These names are also the mystic encryptions of various tantric secrets. A devotee must strive to learn the 24 names and repeat the stuti a fixed number of times daily. If you can make it a routine to repeat this 108 times, one shall receive the great favor of Divine Mother. அப்படின்னு சொல்லியிருக்கா. அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சமும் அந்த டிவைன் மதர் கிரேஸ் நமக்கு வர்றோன்னா டெய்லி 108 தடவை சொல்லுங்கன்ற. அட்லீஸ்ட் ஒரு தடவை சொன்னாலே லாபம்ன்ற. நம்ம சொல்ல நம்ம எவ்வளோ பண்ணுறோம், இது சொல்லி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக அதை சொல்கிறோம். அதை இந்த சோஸ்திரம் என்ன சொல்கிறது பாருங்க. இந்த 24 நேம் சொல்ல அந்த இது சோஸ்திரம். மாயா குண்டலினி கிரியா மதுமதி காளி கலாமாலினி மாதங்கி விஜயா ஜெயா பகவதி தேவி சிவா சாம்பவி சக்தி சங்கரவல்லப திரிநயன வாக்வாதினி பைரவி கிரீங்காரி திரிபுரா பராபரமகி மாதா குமாரி தியசி. இந்த இதுதான் வந்து 24 நேம்ஸ் எண்ணி பார்த்துட்டேன் நான். 24 நேம்ஸ் கரெக்டாக இருக்குது. அகெயின் ஐ ரிப்பீட். மாயா குண்டலினி கிரியா மதுமதி காளி கலாமாலினி மாதங்கி விஜயா ஜெயா பகவதி தேவி சிவா சாம்பவி சக்தி சங்கர
வல்லப திருநயன வாக்பாதினி பைரவி கிரீங்காரி திரிபுர பராபரமயி மாதா குமாரி தியசி. இதுதான் வந்து நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். மாயா குண்டலினி கிரியா மதுமதி காளி கலாமாலினி மாதங்கி விஜயா ஜெயா பகவதி தேவி சிவா சாம்பவி சக்தி சங்கர வல்லப திருநயன வாக்வாதினி பைரவி கிரீங்காரி திரிபுர பராபரமயி மாதா குமாரி தியசி. இதுதான் வந்து புத்த ஸ்லோகம். இது வந்து இந்த போர்டில் இருக்குது. இதை காமிக்கிறேன். நான் எழுதியிருக்கேன் போர்டில். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆகணும் எடுத்துக்கோங்க. தேவி சுதி 24 பேர் மிஸ்டிக் நேம்ஸ்ன்னு சொல்லியிருக்குது. தயவுசெய்து அம்பாள் உபாசனை பண்ணுறவா இது தெரிஞ்சுட்டா ரொம்ப 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 நல்லது. எல்லா சாக்த தந்திரத்தினுடைய இது இது டியூப்லைட் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது வேறு. இப்போ இது வந்து எந்த இது 18வது ஸ்லோகம் சொல்லியிருக்குதுல வந்து என்ன சொல்லிருக்கா பாருங்க. This verse has been revealed by Shirdi Sai Baba to Jaya Pahi, to whom Baba communicates and given his secret verse to be chanted to get the grace of Ambal. This verse is believed to give the benefit of chanting Sahasranam many times. அது 9 lakh times சொல்லியிருக்காது. Many lakh times as given in the beginning of the video. Jayavaki has in turn shared this verse with the others for the benefit of all அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வந்து தேவி பஞ்சஸ்தவி அப்படின்ற புத்தகத்தில் இருக்கு. அருட்சக்தி நாகராஜன் எடுத்து டெல்லியில் இருக்கிறவர் அவர் எடுத்து போட்டிருக்காரு. இது வந்து தமிழாக்கத்திலேயே அதாவது சன்ஸ்கிரிட் எடிஷன் தமிழாக்கம் எல்லாமே இருக்குது. அந்த புக்கு பழைய புத்தகம். இது வந்து அவைலபிள் ஆக்கான்னு தெரியல எனக்கு. அட்டப்படத்தை காமிக்கிறேன் பாருங்கள். சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். தமிழாக்கம் வந்து பிடிஎஃப்பில் தான் கிடைக்கிது. புக்கில் இருக்கா தெரியல எனக்கு. இது இவர் அனுப்பிச்சி வச்சார் பிடிஎஃப்பில். திரு விவேக் சரபேஸ்வரன் அவர் அனுப்பிச்சு தான் எனக்கு தெரிய வந்தது. இதுதான் தேவி பஞ்சஸ்தவி. பஞ்சஸ்தவி என்னென்னா லகுஸ்தவம் 1, கடஸ்தவம் 2, லகுஸ்தவம், சர்ச்சாஸ்தவம், கடஸ்தவம், அம்பாஸ்தவம், சகல ஜெகனி ஸ்தவம். இந்த மாதிரி 5 ஸ்தவத்தில் போட்டிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்லோகங்கள் இருக்கிற இது புக்கு. இது 1969 போட்டிருக்கேன். சென்னை பக்த சமாஜம் போட்டு இது தான் போட்டிருக்கேன். அதில் ஸோ இந்த புக்கிலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதில் வரக்கூடிய இந்த 18வது ஸ்லோகம் அது. அதில் அந்த அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த 5 பிரிச்சிருக்கா இல்லையா, 5 ஸ்தவத்தை என்ன லகுஸ்தவ, அது 1லேருந்து 108, 1லேருந்து 106 பேஜ். அடுத்ததாக சர்ச்சாஸ்தவ 107, 155, கடஸ்தவ 157, 186, அம்பாஸ்தவ
187, 225. சகல ஜனனி சப 227, 289. இந்த பொருளடக்கத்தில் போட்டிருக்காது. இதில் வரக்கூடிய இதுதான் வந்து மெயின். இது ஸோ முக்கியமானது தயவு செய்து மரணம் பண்ணி பாருங்க. இந்த 4 லைன் தான், அது ஒன்றுமே இல்லை. இந்த அழகாக சொல்லலாம். பல அதாவது நிறைய பேர் இப்போ லேடிஸும் வேலைக்கு ஓடுற டைம் கிடையாது, ஆசை இருக்குது செய்யணுன்ட்டு. அவள்லாம் இது கற்றுக்கலாம். மெனக்கெல்லாம் வந்து லலிதாசாஸ்திரம் நம்ம என்ன தான் ஃபாஸ்ட்டாக சொன்னால் கூட மினிமம் 20 ஒரு தியான சமம் சொல்லி சொன்னால் கூட 15-20 நிமிஷம் ஆகிடும் அப்படின்னாலும். ஸோ இவாளுக்கு வந்து குயிக்காக வரணுன்ற அதுக்கு இதுதான் லாய்க்கு. அதாவது வேலைக்கு போகும் பெண்மணிகள் சீக்கிரமாக பாராயணம் எல்லாம் முடிச்சுட்டு போனோன்னா அதுக்கு பலனும் வரணும்னு ஆசைப்பட்டா இது வந்து இந்த 24 நாமாவளி உள்ள இந்த ஸ்லோகம் இந்த பஞ்சஸ்தலின்ற நூலில் இருக்குது. இது திரும்பி கடைசியாக உங்களுக்காக நான் இதை படிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை படிச்சிருக்கப்போ அழகாக இருக்குது. ஈஸியாக மனனம் பண்ணிடலாம். அதை கடினமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இருக்குது. எல்லா நன்றியும் இருக்குது. பேக் சர்வேஷன் தான் உண்டாகும். ஏன்னா அவர் தான் அனுப்பிச்சி வச்சாருது. இந்த early மார்னிங் ஃபோன் பண்ணி சொன்னார் இருக்குது. மாயா குண்டலினி கிரியா மதுமதி காளி கலாமாலினி மாதங்கி விஜயா ஜெயா பகவதி தேவி சிவா சாம்பவி சக்தி சங்கரவல்லப திருநயன வாக்வாகினி பைரவி கிரீங்காரி திரிபுரா பராபரமகி மாதா குமாரி தசி. இதுதான் வந்து ஸ்லோகம். இதில் 24 நாமாவளி. 24 நாமாவளியுமே மிஸ்டிக் நேம்ஸ் சொல்லிருக்காரு. அம்பாளுடைய முக்கியமான நாமாவளிகள் இது. இது லலிதாலெல்லாம் இல்லை. அது அதாவது சில வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் இது வந்து பல நூல்களில் எடுக்கப்பட்டு பல தாந்திரிக நூலில் எடுத்து பண்ணியிருக்காத. இதை வந்து முக்கியமான ஸ்லோகமாக சொல்லப்படுறது. ஷீரடி சாய்பாவில் பெரிய மகானவர். அவரே வந்து இந்த ஜெயாபாகி என்ற பெண்மணிக்கு சொல்லி கொடுத்து அவள் வந்து ரிவீல் பண்ணியிருக்கா. சில பேர் சொல்ல மாட்டான், அப்படியே வச்சுருப்பா. அவள் வந்து மக்களுடைய நன்மைக்காக அவர் சொல்லியிருக்காத. அது நாமும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக வர்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி. அதாவது சொல்லி எல்லோரும் பயன் அடையணுன்ற எண்ணத்தில் இந்த வசந்த நவராத்திரி பீரியடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரது. இதை தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மனனம் பண்ண பாருங்க. இது இவ்வளோ தடவை சொல்கிறோமோ அவ்வளோ பலன் இருக்குது. அதாவது ஒரு தடவை சொன்னாலே அந்த 108 தடவை சொல்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாலே நம்ம 108 வச்சுக்கலாம். 9 லட்சம் தடவை லலிதாசாஸ்திரம் நாம் சொன்ன பலன் அதில் வந்து ரொம்ப சொல்லியிருக்கு. அதனால் இதை தயவுசெய்து மரணம் பண்ணுங்க. எப்படி நான் அது சொல்லுவேன்னா அது பேர் என்ன, இந்த இது நாமானி சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு பாவம் நெசுங்கி போகுண்டு. அந்த மாதிரி இந்த தேவி பேர்கள்லாம் இந்த பேரெல்லாம் ரொம்ப மிஸ்டிக் நேம்ஸ்ன்னு சொல்லியிருக்கு தாந்திரிகத்தில். ஸோ இதை சொன்னாலே அவ்வளோ நல்லது. பல பயனடையலாம். நமக்கு என்னென்ன எண்ணங்கள் ஈடேறும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சொல்லி தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுவோன்ட்டு இந்த வசந்த நவராத்திரி பீரியடில் சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.